வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது இட்லி தோசைக்கு தொட்டுக்கொள்ள கத்திரிக்காய் கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். சமையல் குறிப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் கிச்சடி. இது சில ஊர்களில் கொஸ்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் தென் தமிழகத்தில் இது கிச்சடின்னு தான் சொல்லுவாங்க. அந்த கொஸ்தூரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த வேரியேஷன்ஸ் இருக்கும். இது நம்ம ட்ரெடிஷ்னலாக செய்கிற மெத்தட் தான் நான் இன்றைக்கி காமிக்கிறேன். பாருங்கள், கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு தக்காளி, 2 வெள்ளைப்பூடு அதோடு சேர்த்து வேக வைக்கிறதுக்கு, பச்சை மிளகாயும் மிளகா வத்தலும் சேர்த்து ஊற போட்டிருக்கேன். ஒரு 6-7 பச்சை மிளகாய், ஒரு 3 மிளகா வத்தல். இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்ல பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். தேங்காய், வெறும் தேங்காய் மட்டும், அதில் வேறு எதுவுமே சேர்க்கலை, வெறும் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறேன். அது ஒரு 1/4 கப் அளவு வரும். அது தவிர புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற போட்டு அதை நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ கத்திரிக்காயை நறுக்கிட்டு வந்துடுறேன். கத்திரிக்காயை சின்ன துண்டுகளாக நறுக்கி தண்ணியில், அது முதல்ல கத்திரிக்காயை முழுசாக கழுவிட்டு நறுக்கி தண்ணியில் போட்டு அதோட ஒரு தக்காளியும் போட்டு அடுப்பு பற்ற வச்சுருக்கிறேன். இந்த பாத்திரத்தில் நறுக்கி வச்ச பூண்டு இதிலே போட்டுறேன். இது ஆப்ஷனல், வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதோடு நம்ம என்ன போட போகிறோன்னா, இந்த பச்சை மிளகாயும் மிளகா வத்தலும் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் இல்லையா, இதுவும் இதோடையே போட்டுருவேன். கிள்ளியும் போடலாம், இல்லை அப்படியே போடலாம், வெந்துடும். இது நல்லா வேகட்டும். அடுத்தது நம்ம இதை ஆற வச்சு அரைக்க போகிறோம். கத்திரிக்காய் நல்லா கொதிச்சு நல்லா வெந்துருச்சு, குலைவா நல்லா நிறம் மாறிடுச்சு. நான் மூடி போடாமல் தான் வேக வச்சுருக்கிறேன். கத்திரிக்காய் நம்ம பெரும்பாலும் இந்த மாதிரி ஓப்பன் குக்கிங்காக பண்ணுறதுக்கு நல்லது தான். ஸோ அது மாதிரியே பண்ணுங்கள். இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நல்லா ஆற வச்சிடலாம். கொஞ்சம் கூட சூடே இல்லாமல் நல்லா ஆறிடணும். இப்போ பாருங்கள், இந்த கத்திரிக்காய் வெந்த கத்திரிக்காய் நல்லா ஆறிடுச்சு. இது பிகினர்ஸ்க்கு முக்கியமாக சொல்ல வேண்டியது, இந்த மாதிரி வேக வச்சு அரைக்கிறது மிக்சியில் பாதி அளவுக்கு போட்டால் போதும். இப்போ மிக்சியில் ஏன் நம்ம பாதி அளவுக்கு போட சொல்கிறோன்னா, நம்ம அரைக்கிறப்போ அது தெறிக்கும். அதுவும் நல்லா ஆறி இருக்கணும். பாதி அளவுக்கு மட்டும் போடுங்க. ஈவன் தக்காளி பியூரியெல்லாம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட அந்த மாதிரி தான் சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி போட்டு ஹாஃப் மட்டும் ஃபில் பண்ணி அரைச்சி 2 தடவையாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நான் அரைச்சிட்றேன். இப்போ மிக்சியில் ஆஃப் ஃபில் பண்ணி பல்ஸ் மோடில் அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிறது இல்லை. ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ட்ரெடிஷ்னல் மெத்தடில் அரைக்க மாட்டாங்க, கீரை மத்து வச்சு கடையை தான் செய்வாங்க. இப்போ நமக்கு கொஞ்சம் ஈஸி மெத்தட் மிக்சியில் போடுறோம். ரொம்ப மையாக அரைக்கணுங்கிறது கிடையாது. அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு உளுந்தம்பருப்பு கலந்தது ஒரு 1.5 டீஸ்பூன் போடுறேன். இது வெடித்த உடனே இந்த நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் போட்டு வதக்கணும். கடுகு வெடிச்சிடுச்சு, உளுந்து செவந்துருச்சு. கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தை பொரிய விட்டு போட்டால் நல்லாயிருக்கும். கட்டி பெருங்காயம் இருந்தால் இப்போ முதலே போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ பவுடர் தான் போட்டிருக்கேன். இதுவும் பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த வெங்காயத்தை இதில் கொட்டி வதக்கிடலாம். கத்திரிக்காய் வெந்த தண்ணி இருந்துச்சு இல்லையா, அதில் இந்த உப்பை சேர்த்துறேன். சேர்த்துட்டு இந்த அரைச்ச கத்திரிக்காய் விழுதை இதில் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுறலாம். கரைச்சி வச்ச புளித்தண்ணி இதில் சேர்க்குறேன். இது இந்த கத்திரிக்காய் கிச்சடிங்கிறது ஒரு சாம்பார் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்னடா ரொம்ப தண்ணியாக இருக்கேன்லாம் நினைக்காதீங்க, கரெக்டாகிடும். ஏன்னா இன்னும் வதக்கின வெங்காயத்தை சேர்த்து அரைச்ச தேங்காயும் போட்டு கொதிக்க விடுறப்போ நல்லா கெட்டியாகிடும். ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா சாம்பார் மாதிரி ஆகிடும். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்கள். இதையும் இந்த கலந்து வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காய் புளி இதில் போட்டுடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இட்லியெல்லாம் நல்லா கூட 2 இட்லி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டாக தினம் ஒரே மாதிரி தேங்காய் சட்னி அரைக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறப்போ இந்த கத்திரிக்காயும் சேரும், உடம்புக்கு நல்லாவும் இருக்கும். இட்லி தோசைக்கு தான் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கெலாம் அவ்வளோவா சூட் ஆகாது. இப்போ இந்த அரைச்சி வச்ச தேங்காயும் இதில் போட்டுறேன்.
ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிறது கிடையாது. நல்லா கொதி வந்துச்சுனாலே போதும். இப்போ இது நல்லா இது கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். கொஞ்சம் நுரை அடங்கினோடனே நம்ம இப்போ எடுத்து பரிமாறிடலாம். இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே நல்லா மேட்ச் ஆகும். சூப்பரான டேஸ்டியான கத்திரிக்காய் கிச்சடி இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு பொருத்தமான சைட் டிஷ். இந்த குறிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். செய்து பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.